சொல்லு. The Sona's smart nose. Sona's very smart nose. Smartனா? Smartனா அறிவான nose. Sona's uncle was a chusky maker. அப்படின்னா? ஐஸ் கட்டி வச்சு அது மேல எசன்ஸ் ஊத்தி குத்தி அது மேல ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. Some people call an ice candy chusky. அந்த ஐஸ் குச்சி ஐஸ் சொல்லுவாங்களா அதுதான் சஸ்கின்னு சொல்லுவாங்களாம். Some people call it gola. சரியா? One day Sona went to uncle's house to see how he made chusky. மாமா எப்படி அந்த கோலா செய்யறாரு அப்படின்னு பாக்கிறதுக்காக சோனா மாமா வீட்டுக்கு போயிருக்கா. Uncle was trying to make syrups of different colors and flavors. He was getting them ready in 4 huge vessels. இப்போல்லாம் வந்து கடையில் கிடைக்கிற சிரப் வாங்கி அப்படியே ஐஸ் மேலே ஊற்றி தராங்க. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய ஹியூஜ் வெசல்ஸ்னா என்னது? பெரிய பெரிய சட்டியை வச்சு இந்த மாதிரி பெரிய குண்டாலாம் வச்சு அதுக்குள்ளார அந்த சிரப் எல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. அங்கிள் லெட் மீ ஆல்சோ ஹெல்ப் யூ மேக் தி சிரப்ஸ் செட் சோனா. சோனா என்ன சொல்றாங்க? அப்படின்னு கேக்குறாங்க. நோ சோனா, why don't you just sit and watch me working? சோனா நீ வந்து உட்காந்து, ஏன்னா இது வந்து அடுப்பு இல்ல, கீழே வந்து அடுப்பு எப்படி எரியும்? நெருப்பு இருந்தா தானே எரியும். அதுல குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது தானே, அதனால யூ சிட் அண்ட் வாட்ச் மீ ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கிள் ஆடட் அ கலர் அண்ட் எசன்ஸ் டு ஒன் வெசல். ஆஹா, that smell goes straight to my throat. That is காலாக்கட்டா, ரைட்? அது ஏதோ ஒரு ஃப்ளேவர் போல இருக்கு. அந்த சிரப்பு வந்து அங்கிள் ஊத்துறாரு. அவர் ஊத்தும் போதே சோனா வந்து அதை கண்டுபிடிச்சிடுறா. அங்கிள் இது இந்த ஃப்ளேவர் தானே அப்படின்னு கேட்குறா. காலாக்கட்டா. யூர் ரைட் சோனா. நம்ம வந்து வெண்ணிலா அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, பைனாப்பிள் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம், இது ஒரு ஃப்ளேவர் காலாக்கட்டா. யூர் ரைட் சோனா, that gives the chuskies a tangy taste, said uncle. டேங்கி அப்படின்னா வந்து ஒரு புளிப்பு தன்மையோட டேங்கி. இப்போ லெமன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டேங்கி. அது இல்லை, நல்லா இருக்கும். இந்த சாட் மசாலாலாம் போட்டு செய்வாங்கல்ல, டேங்கி. ஒரு லைட்டாக ஒரு புளிப்போட அது டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஆமாம் அது. பட் ஐ கேன் ஸ்மெல் சம்திங் எல்ஸ் டூ, நாட் அ குட் ஸ்மெல், செட் சோனா. அங்கிள் அதை தவிர இன்னொரு ஸ்மெல்லும் வருதே, ஆனால் அந்த ஸ்மெல் நல்லாவும் இல்லை அப்படின்னு சோனா சொல்கிறா. Uncle added a flavor to another vessel. இன்னொரு ஃப்ளேவர் ஆட் பண்றாரு. சோனா took a deep breath. எப்படி? This is an earthy sweet smell. Pomegranate chusky. கரெக்டா சொல்லிட்டா. ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் வருது. அது என்ன ஸ்மெல்லாமா? பொமக்ரானட் ஃப்ளேவர் ஊத்துறாங்க இப்போ. வாவ் சோனா, யூர் ரைட் அகெயின். இவங்களும் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் தான் ஊத்துறாங்க, எசன்ஸ்லாம் தான் ஊத்துறாங்க. ஏதோ ஒரு பேஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார அந்த எசன்ஸ்லாம் ஊத்துறாங்க. இது சொல்லுவாங்க. இது வாவ் சோனா, யூர் ரைட் அகெயின். திரும்பவும் கரெக்டாக சொல்லிட்டா. இன்னொரு வெசல் போய் அதை கிண்டி பார்க்குறாரு. பட் ஐ கேன் ஸ்டில் ஸ்மெல் சம்திங் தட் இஸ் நாட் நைஸ், செட் சோனா ஹோல்டிங் ஹர் நோஸ். அங்கிள் எனக்கு இன்னமும் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது அங்கிள் அப்படின்னு சோனா சொல்லிக்கிட்டே இருக்கா. Now I am adding the rose flavor here. Rose flavor, said uncle, and he stirred the liquid in the third vessel. Stirred na? கலக்குறாங்க மூணாவது வெசல்ல. Does it smell nice and sweet? Uncle கேக்குறாரு. Something is burning, uncle, shouted Sona suddenly. I think something is stuck to the bottom of the vessel. ஏதோ கருகிற வாசம் அடிக்குது அப்படின்னு சோனா வந்து கத்துறா. Uncle looked around. The milk was boiling in one vessel. அவர் இந்த 4 எசன்ஸை பார்த்துட்டு இருந்தாருல்ல, அதை பார்த்துக்கிட்டு இங்கே பால் வச்சிருந்ததே மறந்து போயிட்டாரு. அந்த பால் வந்து அடியில் பிடிச்சி கருகல் ஸ்மெல் வந்துருச்சான். The milk was boiling in one vessel. He quickly took it off the stove. Good job, Sona, said uncle as he poured the milk into another clean vessel. Good job, Sona, said uncle as he poured the milk into another clean vessel. அப்படின்னா ஓகே. யூ ஹாவ் சேவ்ட் த ரப்டி சஸ்கி. ரப்டி அப்படின்னா என்ன தெரியுமா? பால் இருக்குல்ல,
பால் வந்து நம்ம அடுப்புல அந்த குண்டால ஊத்தி காய வைப்போம், பால் பொங்கும், ஆஃப் பண்ணிடுவோம்ல. ஆஃப் பண்ணாம ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பால் வந்து திக்காயி அதுதான் ரப்டின்னு சொல்லுவாங்க. அது கூடவே கொஞ்சம் சுகர் எல்லாம் ஆட் பண்ணா அது திக்கான பால் கூட அந்த ஸ்வீட்டும் சேர்ந்து சூப்பரா டேஸ்டியா இருக்கும். அதுதான் ரப்டி. சரியா? இது பால் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. பால் இருக்குல்ல, அந்த பால் வச்சு இப்படி செய்யற ஐஸ் பேரு பால் ஐஸ். அதுதான் ரப்டி சஸ்கி. அந்த அது இன்னொரு அந்த சஸ்கி பேர் என்ன? இல்ல, ஐஸ் கேண்டி சஸ்கி இருந்துச்சு இல்ல, ஐஸ் வச்சு செய்யறது அந்த ஐஸ் கேண்டி சஸ்கி. இது வந்து ரப்டி சஸ்கி, பால் வச்சு செய்யற ஐஸ். The milk had just began to catch. கரெக்டா வந்து அது அடி பிடிக்கிற மாதிரி ஆகிற டைம்லயே சோனா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. Uncle gave the very first ரப்டி ஐஸ் கேண்டி to சோனா. சோனாக்கு வந்து அந்த அந்த ரப்டி இருக்குல்ல, மில்க் வச்சு செய்யற அந்த ஐஸ் கேண்டி வந்து சோனாக்கு கொடுக்குறாங்க. He patted her on her back lovingly and said, "Our very smart சோனா." சோனா வந்து அவர் சின்ன பொண்ணு தான், ஆனா ஸ்மெல் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. பால் அடி பிடிக்குதுன்னு பார்த்து கரெக்டா சொல்லிட்டா. அதனால அங்கிள் என்ன சொல்றாங்க? He patted on her back அப்படின்னா பின்ன முதுகுல தட்டி அவர் வெரி ஸ்மார்ட் சோனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் எழுதினது யாரு? ரிட்டன் பை வினிதா கிருஷ்ணா, இல்லஸ்ட்ரேட்டட் பை சுவிதா மிஸ்ட்ரி. பேர் அவங்க பேரு.